ஒவ்வொரு மாசமுமே ஃபர்ஸ்ட் புக்கிங் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷனா தான் இருக்கும். டிடிடியோட கேலண்டர் டேட் படி 18ஆம் தேதி தான் அதோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில அந்த நாள் வருது அப்படின்னா அந்த நாள் எந்த புக்கிங்குமே ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வேளை அதுக்கு முதல் நாள் ஓபன் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதனால இந்த மாசம் வந்து 18ஆம் தேதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையா வரனால லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 21ஆம் தேதி வரைக்கும் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். காலையில 10 மணிக்கு ஓபன் ஆச்சு அப்படின்னா 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 10 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 12 மணிக்கு லைவா வெப்சைட்ல உங்களுக்கு இப்பதான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வெப்சைட்ல லக்கி டிப் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம். ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேவால நீங்க செலக்ட் ஆகலைன்னா எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். செலக்ட் ஆனா திரும்ப அதே மொபைல் நம்பர், அதே ஆதார் கார்டு, அதே இமெயில் ஐடி வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 180 நாள் வெயிட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டிக்கெட். ஏன்னா மூலவர குலசேகரப்படி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கான ஒரு தர்ஷன் டிக்கெட் இதுல தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா அப்படிங்கிற 4 சேவாக்கள் வந்து இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் லக்கி டிப் அப்படின்றனால நம்ம செலக்ட் ஆனாதான் என்ன சேவா, என்ன டேட்டு, என்ன தர்ஷன் அப்படின்றது தெரியும். கன்ஃபார்மா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லக் இருந்தா கிடைக்கலாம். ஸோ இந்த டைம் நமக்கு பெருமாள் வந்து இந்த தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கிங்கா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து நமக்கு எப்பவுமே 21ஆம் தேதி தான் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் லக்கி டிப் லேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு அடுத்த நாள் தான் அதோட புக்கிங் இருக்கும். 22ஆம் தேதி வந்து நமக்கு காலையில 10 மணிக்கு 2 புக்கிங் இருக்கும். நவம்பர் மாசத்துல புஷ்ப யாகம் வந்து நடக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்ப யாக சேவா வந்து நடக்கும். இந்த புஷ்ப யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 22ஆம் தேதி ஓபன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்ல புஷ்ப யாகம் அப்படின்ற சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இதை பத்தி டீட்டெயிலா 2 வீடியோ ஷேர் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. காலையில 10 மணிக்கு கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இது கூடவே புஷ்ப யாகமும் சேர்ந்து வந்து ஓபன் ஆகும். அதே நாள்ல மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் புக்கிங் வந்து ஓபன் ஆகும். இந்த வர்ச்சுவல் சேவா அப்படின்றது 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும், 300 ரூபாயெல்லாம் புக் பண்ணும்போது எரர் வருது, என்னால டிக்கெட்டே புக் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வர்ச்சுவல் சேவால ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும். ரொம்ப டஃப்பா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. புக்கிங் பத்தி ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி மொத்தமா 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கும். இதுல காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுல அக்டோபர் மாசத்துல இருந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் நம்பர் ஆகட்டும், நம்மளோட ஆதார் ஆகட்டும், ஒன்ஸ் நம்ம இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம்னா திரும்ப புக் பண்றதுக்கு 90 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அந்த மொபைல் நம்பர்ல நம்ம வேற யாருக்கும் கூட புக் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளவு நாள் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல இருக்காது. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. நவம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். 11 மணிக்கு விஐபி ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் 10,500 ரூபாய் டிக்கெட் வந்து காலையில 11 மணிக்கு வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகும். இதுவுமே அப்படிதான். ஒரு தடவை தர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா திரும்ப பார்க்கறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்கும். மொபைல் நம்பர்ல புக் பண்ணியிருந்தீங்கனாலும் வேற யாருக்கும் புக் பண்றனாலும் 90 டேஸ் கழிச்சு தான் நீங்க புக் பண்ண முடியும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 24ஆம் தேதி நமக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட புக்கிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க. 24ஆம் தேதி காலையில உங்களுக்கு இந்த 300 ரூபாய் ஓபன் ஆகும்போதே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட செப்டம்பர் மாசத்துக்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டும் வந்து ஓபன் ஆகும். இது ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஓபன் ஆன எல்லா தர்ஷன் டிக்கெட்டுக்குமான காமனான அக்கமடேஷன் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். திருப்பதி, திருமலை, அதே மாதிரி தலக்கோணா அப்படிங்கிற 3 லொகேஷனோட அக்கமடேஷன் ஓபன் பண்ணுவாங்க. திருமலையில உங்களுக்கு ரூம்ஸ் புக் பண்ணணும்னா மினிமமா 2 பேத்துக்கு சரி நீங்க தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கணும். அதே மொபைல் நம்பர்ல அந்த புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு தான் திருமலைக்கான ரூம்ஸ் நீங்க வந்து புக் பண்ண முடியும்.
கீழ் திருப்பதியில நீங்க ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா சேம் மொபைல் நம்பர்ல நீங்க புக் பண்றதுக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கேப் அப்படின்ற எரர் காட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சேம் மொபைல் நம்பர்ல தான் நம்ம வந்து இன்னொரு டைம் புக் பண்ணும்போது அந்த மாதிரி காட்டுது, ஆதார் வச்சு இன்னொரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணும்போது கூட புக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல, நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இது வந்து கீழ் திருப்பதியில உங்களுக்கு அக்கமடேஷன் புக் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட்டு, ரூம் புக்கிங்கோட அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல முதல் புரட்டாசி சனி, 2வது புரட்டாசி சனியில டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே கடைசி வாய்ப்பு. ஸோ கண்டிப்பா இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்த புக்கிங் 25ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகணும், அதுவும் சனிக்கிழமை அப்படின்றனால அடுத்த நாள் 26ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் செப்டம்பர் மாசத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் 1600 ரூபா பே பண்ணணும். 2 பேர் ஹோமம் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் 300 ரூபா தரிசனம் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே செப்டம்பர்ல இருக்கும். ஸோ அதனால புக் பண்ணிக்கோங்க. புரட்டாசி சனிக்கிழமையில காலையில டைம்ல ஒரு 8 to 9க்குள்ள அங்க நீங்க ஹோமம் அட்டன் பண்ண இருக்கணும். அதை முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு போய் தர்ஷன் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கிங்க. ஒரு மொபைல் நம்பர்ல பண்றதுக்கு மேக்சிமம் 2 பேத்துக்கு பண்ணிக்கலாம். இதே நாள் காலையில 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள்ஸ், திருப்பதி லோக்கல் டெம்பிள்கான சேவா டிக்கெட்டும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஸ்ரீவாரி ஜென்ரல் சேவா இருக்கு இல்லையா, ஜென்ரல் சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவா, இதோட நவம்பர் மாசத்துக்கான புக்கிங் 27ஆம் தேதி ஓபன் பண்ணுவாங்க. காலையில 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும், 12 மணிக்கு நவநீத சேவாவும், அதே போல 1 மணிக்கு பராக்கமணி சேவாவும் அது புக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த நவம்பர் மாசத்துல இருக்க தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பத்தின டேட்டு டீடைல்ஸ். ஸோ இது எல்லாமே எப்போ அஃபிஷியலா நமக்கு அப்டேட் ஆகும்னா 10ஆம் தேதிக்கு மேல 15ஆம் தேதிக்குள்ள வந்து டிடிடியோட எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த புக்கிங் போர்ட்டல்ல லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து 17ஆம் தேதியே உங்களுக்கு லக்கி டிப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த முன்னாடி நாள் வந்து ஓப்பன் ஆகும். இல்ல ஒரு நாள் கழிச்சு 19ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு நாள் லேட் ஆகும். ஸோ அதுதான் ஆகுமே தவிர மற்றபடி இந்த புக்கிங்ஸ் எல்லாமே இந்த மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரீசெண்டா வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கீழே ஒரு 2 புக்கிங் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து திருச்சானூர் பத்மாவதி தயார் கோவில்ல வரலட்சுமி விரதத்துக்கான சேவா டிக்கெட், வரலட்சுமி விரதம் வர்ற 16ஆம் தேதி நடக்குது. ஸோ இதுக்கான புக்கிங் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன்ல நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஸோ தர்ஷனுக்கு மட்டும் போற மாதிரி இருக்கும். நீங்க அந்த சேவா டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா சேவாவும் அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கே தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் டிடிடில இருந்து லேட்டஸ்டா இப்போ கொடுத்துருக்க அப்டேட். அண்ட் கடைசியா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருப்பதியில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,109 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 10ல இருந்து ஒரு 13 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. க்ரௌட் அப்படின்றது இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, ஸோ அதனாலதான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. நேரடி சர்வ தரிசனம் 8 to 10 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசன டிக்கெட்ல சாமி பார்க்கறதுக்கு 2ல இருந்து ஒரு 4 மணி நேரம் வந்து ஆகலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனாலதான் உங்களுக்கு க்ரௌட் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாம் காலையில ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. இன்னைக்கான டிக்கெட் மட்டும்தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து நாளைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட்டும் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து லேட் ஆகி ஒரு 8-9 மணிக்கெல்லாம் போறீங்கன்னா கூட நியர்பை கவுண்டர் செக் பண்ணி பாருங்க, டிக்கெட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்துச்சுன்னா நீங்க டிக்கெட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா சனிக்கிழமை காலையில நீங்க வந்து தர்ஷன் பார்த்துக்கலாம். அதே போல திருமலைக்கு தரிசனம் போறவங்க ஓன் வெஹிக்கிள்ல, அதாவது கார்ல போறீங்க இல்ல நிறைய பேர் பைக்ல போறீங்க அப்படின்னா உங்களால மலைப்பாதையில நல்லா ஓட்டிட்டு போக முடியும் வெஹிக்கிள. உங்களுக்கு மலைப்பாதையில முன்ன பின்ன வண்டி ஓட்டி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நேத்து கூட காட் ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதனால டிராஃபிக்கா கூட இருந்துச்சு. நேத்து போன சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்சதுன்னா போங்க, இல்லை அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து தாராளமா இருக்கு. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ரிஸ்க் எடுத்து யாரும் வெஹிக்கிளை வந்து கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு அந்த மலைப்பாதையில ஓட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப சேஃபா தான் போகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம கீழே கூட வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து பஸ்ல போயிட்டு தர்ஷன் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு கூட உங்களோட வெஹிக்கிளை நீங்க எடுத்துட்டு வரலாம். சேஃபா போங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.